அண்மைச் செய்தி. சென்னை கோயம்பேடு பட்டாபிராம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கோயம்பேடு பட்டாபிராம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. ரூபாய் 9,928 கோடி மதிப்பீட்டில் 19 உயர்த்தப்பட்ட ரயில் நிலையங்களுடன் அமையவுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வினீஷ் சரவணன். வணக்கம் வினீஷ், முழு விவரங்கள் என்ன? 9,928 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கைக்கு தமிழ்நாடு அரசு தற்போது ஒப்புதல் அளித்து அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையத்தில் தொடங்கி பாடி புதுநகர், முகப்பேர், அம்பத்தூர், திருமுல்லைவாயில், ஆவடி வழியாக பட்டாபிராம் வெளிவட்ட சாலை வரையாக ஒட்டுமொத்தமாக 21.76 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய வழித்தடம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கையை 4 மாதங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு சிறப்பு திட்ட செயலகத்துடைய செயலாளருக்கு சமர்ப்பித்திருந்தார்கள். அதற்கு தற்பொழுது ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. 19 உயர்த்தப்பட்ட ரயில் நிலையங்களுடன் அமையக்கூடிய இந்த திட்டத்திற்காக 9,928 கோடியே 33 லட்சம் மதிப்பீட்டு திட்டப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசினுடைய திட்ட அறிக்கையாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மெட்ரோ வழித்தடத்துடன் 3 மேம்பாலங்களும் அமைய உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்ட அறிக்கை தற்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய ஒப்புதல் கிடைத்தவுடன் உடனடியாக மத்திய அரசினுடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய செயலாளருக்கு அனுப்பப்படும். மத்திய அரசினுடைய ஒப்புதல் கிடைத்தவுடன் ஆசிய வங்கியினுடைய நிதி பங்களிப்புடன் இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு மும்முரமாக செயல்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னையில் ஏற்கனவே 2 வழித்தடங்கள்ல மெட்ரோ பயன்படுத்தி இருக்கிறது. 3 வழித்தடங்கள்ல மெட்ரோனுடைய திட்டப் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கூடுதலாக சென்னையின் பெருநகர் மற்றும் புறநகரை இணைக்கக்கூடிய வகையில புதிய திட்ட அறிக்கைகள் தமிழ்நாடு அரசிடம் ஏற்கனவே மெட்ரோ ரயில் நிர்வாகம் சமர்ப்பித்திருந்தார்கள். ஒவ்வொரு திட்ட அறிக்கைக்கும் தற்பொழுது தமிழ்நாடு அரசுடைய சிறப்பு திட்ட செயலகத்துறையினுடைய செயலாளர் ஒப்புதல் அளித்து வருகிறார். தொடர்ந்து திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு முயற்சித்து வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.